ஃப்ராசன் ஷோல்டர் இல்லாட்டி பிஏ ஷோல்டர்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா தமிழில் சொன்னோம்னா தோள்பட்ட ஜவ்வு இறுகிக்கிறது. இது ஏன் வருதுன்னா ஒரு அன்கண்ட்ரோல்டு பிளட் சுகர்னால் அவங்களுக்குலாம் காமனாக வரும். எப்போயாவது நம்மளே அறியாமல் ஒரு மைனர் இன்ஜுரி ஆகிருக்கும், ஒரு தண்ணி கேனை தூக்கியிருப்போம், ஒரு ஹெவி வெயிட்டை சடனாக தூக்கியிருப்போம், அப்போ லைட்டாக பெயின் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இது ஒரு 3 நாள் வரைக்கும் நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். 3 நாளைக்கு மேலே இந்த பெயின் இருக்குன்னா நீங்கள் இமீடியட்டாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்க்குறது நல்லது. ஏன்னா இதை ப்ராப்பராக பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் இது கிளியர் ஆகும். இதோட அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் பெயின் இருக்கும், எஸ்பெஷலி நைட்டில் தூங்கிக்கிட்டே இருப்பீங்க, 1 மணி 2 மணிக்கு சுருக்குன்னு பெயின் வந்துடும். பனியன் போட முடியாது, ஜாக்கெட் போட முடியாது, கையை பின்னாடி கொண்டு போக முடியாது. இதெல்லாம் இதோட மெயின் அறிகுறிகள். இது வந்துச்சுன்னா ஒரு 3 நாளைக்கு மேலே நம்ம செல்ஃப் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது. நேராக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் பார்க்கணும். அவங்க அட்வைஸ் படி சில எக்ஸசைஸ் நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க, அதை ஃபாலோ பண்ணணும். அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை அப்படியே அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு இது வேரி ஆகும், இண்டிவிஜுவலுக்கு. இதை ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் 1 or 2 வீக்ஸ்லேயே இது கிளியர் ஆயிரும்.